உங்கள் ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் மாமியார் மாமனார்லாம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஆனால் இவ்வளோ பசங்களையும் பேரண்ட்ஸு தாண்டி வந்து டீச்சர்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக ஸ்பெஷலாக கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும். சரிங்களா? நம்மளால் நம்ம பெற்றதை ஒருத்தரை பார்த்துக்க முடியல. ஆனால் நம்ம பசங்க மாதிரி 35 பசங்க 40 பசங்க இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, எங்கே இருக்கிற டீச்சர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்மளோட பவுவிங் எப்பவுமே வந்து அவங்களுக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறத கல்வியை தாண்டி மற்ற எல்லா விஷயத்தையும் தாண்டி அவங்க நம்ம மேலே நம்ம குழந்தைங்க மேலே எடுத்துக்கிற அக்கறை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம கூட இருக்கிறத விட பசங்க அவங்க கூட தான் ரொம்ப மணி நேரம் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச்சில் சொன்ன விஷயம். அதனால தான் ஸ்கூலில் பசங்க கூட இருக்கும் போது எவ்வளோ நல்ல விஷயம் கற்றுக்குறாங்களோ, அங்கே எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்குறாங்களோ அதே விஷயத்தை கொண்டு வந்து உங்களை வீட்லேயே செய்ய வைப்பாங்க. இப்போ இந்த யோகா செஞ்ச பசங்கள்லாம் 99 பசங்க உங்களை எல்லாருமே வீட்டில் செய்ய வைப்பாங்க. அவங்க செய்ய சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கூட சேர்ந்து அப்போவாச்சும் யோகா பண்ணுங்கள், அப்போவாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதே